வாங்க 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 உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹாய் ஹலோ நண்பர்களே, வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பெங்களூர் டு ஒசூர் போயிட்டுருக்கோம். ஏன்னா கிருஷ்ணகிரி டேம் போகிறோம். ஸோ அதாவது உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த வீடியோ. ஸோ இது ஒசூர் பஸ் ஸ்டாப்பு. ஸோ பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் எல்லாம் ஏறி இருக்கோம் பஸ்ஸு. ஸோ இங்கேருந்து நம்ம கிருஷ்ணகிரி போகிறோம். வாங்க நண்பர்களே. ஓகே, இந்த பஸ்ஸில் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு இருக்கோம். ஸோ எங்கள் ஃபேமிலி இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம், ஒன் டே பிளான். இது ஒன் டே ட்ரிப்பாக இருக்குது. ஸோ ஒன் டே ட்ரிப் எங்கன்னா கிருஷ்ணகிரி டேம் போகிற பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா போயிட்டுருக்கோம். அது இந்த பொங்கல் டே எங்களுக்கு லீவ் இருக்குது. ஹாய் ஹலோ, நாங்கள் எல்லாம் சொல்லிட்டுருக்கோம். ஓகே, இது கேஆர்பி போகிற டேம் போகிற வழி, அதாவது பைபாஸ்லேருந்து போகிற வழி இது. வாங்க 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 எல்லாம் வாங்க. ஹாய் ஹலோ. இந்த நண்பர்களே எல்லாம் எங்கள் ஃபேமிலி தான். ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா போயிட்டுருக்கோம். அதாவது நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். ஸோ பஸ்ஸில் இறங்கி இது கேஆர்பி டேம், அதாவது போகிற வழியில் இது பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் பஸ்ஸில் வந்தாலும் இங்கே இறங்கியிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஷேர் ஆட்டோ இல்லை இண்டிவிஜுவல் ஆட்டோ பிடிச்சி நம்ம போகலாம். இந்த பஸ்ஸுக்கும் டைம் இருக்குது. ஸோ டைம் பிரகாரமாக போகணும். ஓகே நண்பர்களே, சார் நாங்கள் இங்கே பசி எடுக்கிறது சார் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எல்லா கடையும் இருக்குது. உங்களுக்கு ஹோட்டல்லேருந்து பழங்கள்லேருந்து எல்லா ஜூஸ் கடை, டீ கடை எல்லாமே கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு ஹோட்டல் நம்ம பிளான் பண்ணி சாப்பிட போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம பசி எடுக்கிறது. ஆம் நண்பர்களே, எல்லோரும் ஃபேமிலியோடு போகிறோம். ஸோ பசி எடுக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே எதாவது நல்லா பரோட்டா கிடைக்கும், மீன் குழம்பு கிடைக்கணும், சாப்பிட போகிறோம். ஓகே நண்பர்களே, சரி நாங்கள் சாப்பிட்டு வரோம். இங்கே நேராக போனால் ஒரு ஹோட்டல் கிடைக்கும். ஸோ அந்த ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டு வரோம். நீங்களும் பிளான் பண்ணிங்களா? சில பேர் நம்ம பஸ்ஸில் வர பிளான் பண்ணுவீங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இது பைபாஸ் சைட்லேருந்து நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் போக வேண்டியது இருக்குது பிளானு. இதோ நண்பர்களே அந்த ஷேர் ஆட்டோ. ஸோ இந்த ஷேர் ஆட்டோ எப்படின்னா, ஸோ ஒரு ஆளுக்கு 20 ரூபா நம்ம பேசிக்கணும். சில பேர் அதிகமாக கேட்பாங்க. நீங்கள் கவனமாக ஒரு ஆளுக்கு 20 ரூபா சொல்லி நீங்கள் ஃபேமிலியாக வரீங்களா, இண்டிவிஜுவலாக வரீங்களாலும் போகலாம். இப்போ இது எங்கெல்லாம் ஃபேமிலி, நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஆள் 20 ரூபா சொல்லி நாங்கள் 8 to 9 பேர் இருக்கோம். ஸோ எல்லாம் நாங்கள் ஒரு ஆட்டோ புக் பண்ணி போயிட்டுருக்கோம். இது கிருஷ்ணகிரி பைபாஸ்லேருந்து டேமுக்கு போகிற ரூட்டு. ஸோ சில பேர் பைக்கில் வரலாம், காரில் வரலாம், பஸ்ஸில் வரலாம். சரி, நாங்கள் பஸ்ஸில் இங்கேருந்து ஆட்டோவில் போகிறோம். இந்த பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபேமிலியில் அதிகமாக இருக்கின்றதால எங்களால் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வர முடியல. ஓகே நண்பர்களே, பசங்க எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா டேம் பார்க்குறதுக்காக எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஓகே நண்பர்களே, நம்ம போகிற வழி ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் கூட மோட்டு பத்லு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே நண்பர்களே, இது அந்த பைபாஸ்லேருந்து டேமுக்கு போகிற ரூட்டு. ஸோ பைபாஸ்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நம்மளுக்கு போக வேண்டியிருக்கும். போகலாம் நண்பர்களே, வாங்க ஒவ்வொன்றும் நான் காட்டுறேன். அதாவது தெரிஞ்சுங்களா மலை. ஸோ இந்த மலை தாண்டி தான் அந்த டேம் இருக்குது. ஸோ அந்த டேமு சைடில் நம்ம இருக்கிற எல்லா தண்ணி கிண்ணி எப்படி பார்க் இருக்குது, எல்லா பிளேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். வா நண்பர்களே, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரி, எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. சரி, இங்கே டேமுக்கு போகணும், இந்த வீடியோ ஒரு விலாகாக போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த ஃபெஸ்டிவல், அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவலில் பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் எங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணோம். அப்போ போகும்போதே நான் உங்களுக்காக சின்னதாக இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் நண்பர்களே. ஓகே, வந்துட்டோம். ஆல்ரெடி நெருங்கிட்டோம். ஆமாம் நண்பர்களே, ஸோ ஆல்ரெடி நம்ம டேமுக்கிட்ட வந்துட்டோம். ஓகே நண்பர்களே, வந்தாச்சு. ஒவ்வொருத்தரும் இறங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளாக எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் 8 to 9 மெம்பர் இறங்குறாங்க ஒவ்வொருத்தராக. ஸோ ஓகே, இறங்கியாச்சு. ஓகே, ஆட்டோ கட் பண்ணிட்டு நாங்கள் அடுத்து பிளான் பண்ணுறது டேமுவில் என்ட்ரி பண்ணுறோம். சரி, என்ட்ரி எப்படின்னா நான் காட்டுறேன் நண்பர்களே, எப்படி நம்ம போகணும் அப்படி வரணும். ஓகே நண்பர்களே, இதுதான் கேட், மெயின் கேட். ஸோ இங்கே நம்ம டிக்கெட் இருக்கும், இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஆளுக்கு இவ்வளோன்ட்டு. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். வாங்க நண்பர்களே, போகலாம். வாங்க 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 வாங்க, இன்றைக்கி இருக்கிற இடம் எல்லாம் சுற்றி காட்டுறேன் வாங்க. ஓகே, இதுதான் மெயின் கேட்டு. ஓகே, இது வழியில் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும். வாங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் வாங்க. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள். ஓகே, இந்த இடம்லாம் நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் அழகாக இருக்குது, நானும் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க, நீங்களும் சுற்றி பார்க்கலாம். வாங்க 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 சில்ட்ரன்ஸ், வாங்க. ஹாய். ஓகே நண்பர்களே, இன்னொரு விஷயம் சொல்லணும். இங்கே குரங்கு அதிகமாக இருக்குது. சரி, உங்கள் சின்ன பசங்க யாரானா சேஃப்டியாக நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா கையிலேருந்து ஸ்நாக்ஸ் எது இருந்தாலும் அது கிட்ட பிடுங்கிக்கிட்டு ஓடும். ஓகே, கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே பாருங்கள், இங்கே குழந்தை கையிலேருந்து பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுது.
ஓகே, கேர்ஃபுல்லாக இருங்க. பட் அழகானது தான், நல்ல விஷயம் தான். அதுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் தரோம். பட் இருந்தாலும் சேஃப்டியாக நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும். இதோ நண்பர்களே, என்னோடய பையன் அவன் சரி குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுத்துட்ருக்கான். மோட்டு பத்லு கார்ட்டூன் பொம்மை அது கொடுக்க போகிறான். ஓகே, நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம் வாங்க. ஐயோ கிட்ட வந்துச்சு. வாங்கிடுச்சு. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்கிக்கிட்டு போயிடுச்சு. எல்லா டைமும் இப்படி இருக்காது நண்பர்களே, பார்த்து உஷார். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம உள்ளே வந்துட்டோம், கேட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு தான் காட்டுறேன். இது சுற்றியும் பார்க் இருக்குது. இந்த பார்க்கு சுற்றிலும் ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா சைட்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் அந்த சின்ன பசங்க, நாம் பசங்க பெரியவங்க எல்லாமே நல்லா ஓய்வு எடுக்கலாம், விளையாடலாம். நல்லா இருக்குது இடம், நல்லா நெகலாக இருக்குது. பசங்களாம் இப்படி விளையாண்டுருக்காங்க பாருங்கள். ஓகே, ஒவ்வொருத்தராக சுற்றி பார்க்குறாங்க ஃபேமிலியில். ஸோ நீங்களும் வந்தால் ஒவ்வொரு இடமும் சுற்றி பாருங்கள், எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய இடம் இருக்குது இங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடம், நல்லா இருக்குது. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ண காரணமே அதான். நீங்கள் யாராவது வரணுன்றீங்கன்னா வாங்க, ஈஸி தான். மேக்ஸிமம் 1 to 1.5 hour ஜெர்னி இருக்கும். ஓகே நண்பர்களே, வாங்க அடுத்த வீடியோ போகலாம். இதோ நண்பர்களே, இது சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடம் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இதோ பசங்க கொஞ்சம் தண்ணி இருக்குது, கால்வா மாதிரி. அந்த தண்ணியில் விளாட்றாங்க பசங்க. அது விளாட்லாம், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா பாசாக இருக்கும் அந்த இடத்துல, அதாவது அழுக்குகள் அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தைங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளையாடுங்க, ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப வருஷமாக தண்ணி அது போயிட்டு இருக்கிறதால கொஞ்சம் பிளாக்காக இருக்க தண்ணிங்களாம். பசங்க மாதிரி எப்படி விளாட்றீங்க, பெரியவங்க யாருன்னா கூட இருந்து அவங்களுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தரும் ஆடுறாங்க. ஓகே, நீங்களும் உங்கள் பசங்களோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சேஃப்டியாக இந்த இடம்லாம் சுற்றி பாருங்கள். அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். பட் நீங்கள் கூட இருங்க, ஓகேவா நண்பர்களே? ஓகே, இந்த மாதிரி வீடியோ அவங்களுக்கும் காட்டுங்க பசங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பசங்க யாருன்னா போனாங்கன்னா அவங்களும் சேஃப்டியாக இருப்பாங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்தா கூட. ஓகே நண்பர்களே, ஒவ்வொருத்தராக அந்த தண்ணியை பார்த்து அழகாக ரசிக்கிறாங்க. இந்த பசங்க நடந்து போகிறாங்க. நீங்களும் கூட கைப்பிடிச்சி நடந்து வரணும். இந்த மாதிரி கைப்பிடிச்சி வரணும், பார்த்து சேஃப்டி. ஏன்னா ரொம்ப ஆழம் கிடையாது, இருந்தாலும் வழுக்கி விழுவாங்கன்றதால கூட ஏறுங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த இடம் வந்து பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்தை இங்கே ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அந்த மரத்தை நீங்கள் பார்க்கலாம், உங்களை காட்டுறேன் வாங்க. பாருங்கள், கீழேருந்து மேலே வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது நண்பர்களே. ஓகே, இந்த மரத்தை நம்ம காட்டணும். ஓகே, அடுத்த இடம் பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது வந்து டேமுக்கு போகிற வழி. இது டேமுக்கு இது மேலே போக வேண்டிய வழி. ஸோ இது கிட்ட ஒரு 100 மெட்டில் இருக்குது, சாரி 50 மெட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா ஏறி போகலாம் வாங்க. ஓகே நண்பர்களே, போகலாம் வாங்க. ரொம்ப ஆசையாக இருக்கேன், நானும் ஆர்வமாக இருக்கேன். ஓகே வாங்க நண்பர்களே. ஸோ இது ஷார்ட்கட், நம்ம டேமுக்கு போகிறது கூட ஷார்ட்கட்டு. அந்த மேலே போகிற வழி இது, பார்க் வழியாக சுற்றி போகலாம். நண்பர்களே, ஓகே வாங்க. உங்களுக்காக நான் ரிவர்ஸில் போகிறேன் நண்பர்களே. ஏன்னா ரிவர்ஸில் போனால் உங்களுக்கு இந்த இடம்லாம் சுற்றி காட்டலாம், பேசலாம். ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும், ஓகேவா நண்பர்களே? ஓகே, எல்லோரும் வந்தால் இந்த வழியிலே வாங்க, சேஃப்டியாக இருக்கும், நல்லா அழகாக இருக்குது, ரசிக்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ நண்பர்களே, இது டேமுக்கு மேலே. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக போடுறதுனால சின்ன பசங்க லேடிஸ் எல்லாமே வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரசிக்கிறாங்க. நண்பர்களே, வா 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 இது சின்னதாக ஒரு சின்ன டேம் மாதிரி இருக்கும், அது கீழே தண்ணி இருக்கும். ஸோ அங்கே உங்கள் பசங்க யாருன்னா வந்தீங்கன்னா ஃபேமிலியோட இங்கே விளையாடுறது நல்லாயிருக்கும். அடுத்தது நாங்கள் ஒரு கேம் ஷோ ஆடுறோம். ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் கண்ணாமூச்சி ஆடிட்டுருக்கோம். அதாவது அவரை தொடுற மாதிரி, ஸோ அவர் கண்டுபிடிக்கிற மாதிரி. இது நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நல்லா விளையாடலாம். இந்த இடம் நல்லாயிருக்கு, அகலமாக இருக்குது, ஓகேவா? பெரிய இடம் வந்து பார்க் மாதிரி இருக்குது. சரி, எல்லோரும் பாருங்கள் நண்பர்களே, ஃபேமிலியோட வந்து சந்தோஷமாக அவங்கள கஷ்டம் தக்கும் எல்லாம் மறந்து, அவங்க வேலையில் டென்ஷன் தான் எல்லாத்தையும் மறந்து வந்து இங்கே ஜாலியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் ஃபேமிலியோட வந்து இந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம் நண்பர்களே. ஹாய். ஓகே நண்பர்களே, அடுத்தபடியாக நம்ம போகலாம். சாப்பாடை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா மீன் குழம்பும் சாப்பாடும் மீன் சாதம் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஏன்னா ப்ரை மீனெல்லாம் அதிகமாக கிடைக்கும், நல்லா ஃபேமஸான இடம். ஸோ ஓகே நண்பர்களே, அடுத்த அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? ஓகே நண்பர்களே, ஆர்வமாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள், அதை போகலாம். அப்கமிங் இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கேம் ஷோ முடிஞ்சோடனே நேராக ஹோட்டலுக்கு தான் போகிறோம். ஹாய் ஹலோ நண்பர்களே, இதுதான் நண்பர்களே, நாங்கள் ஒரு ஹோட்டலை செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஹோட்டலில் மீன் வாங்கினோம், செம்மையாக இருக்குது. அது எல்லாம் சாப்பிட்டு வெறி முள்ளாக இருக்குது.
ஓகே நண்பர்களே, இங்கே சாதம் தராங்க, மீன் குழம்பு தராங்க. மீன் குழம்பு ஒவ்வொரு பீஸாக தராங்க. ரூ. 60 சாப்பாடு இருக்கும். மீன் உங்களுக்கு 30, 50, 100 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்ருக்கோம். நல்லா இருக்குது நண்பர்களே, டேஸ்ட்டாக இருக்குது. ஹாய், எல்லாம் ஹாய் காட்டுங்க. ஹாய் ஹாய். ஓகே, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு நம்ம நண்பர். ஓகே நண்பர்களே, ஃபேமிலியோடு வந்து நாங்கள் இங்கே சந்தோஷமாக சாப்பிட்ருக்கோம். சரி, இவரோட இந்த ஹோட்டலோட ஓனரை நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் நண்பர்களே. ஓகே, இவர் தான் நண்பரே அந்த ஹோட்டலோட ஓனர். ஓகே நண்பர், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். ஓகே, பாய் நண்பர்களே. பாய் பாய் பாய். ஹாய், ஹலோ.